அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6/12. ஸோ இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோட கடைசி கட்ட இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்வியூ இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் எப்போ வரும், ரேங்க் லிஸ்ட் அதாவது லிஸ்ட் 2 விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஓவராலா பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிப்ளமோ வந்து முடிஞ்சிருச்சு. டிகிரி அண்ட் டிப்ளமோ ஓவராலா வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னா அதாவது டிஎன்பிசி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இந்த செலெக்ஷன் லிஸ்ட் மாதிரி ஒன்று விட்டுருவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் மாதிரி ஒன்று விடுவாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல நம்பர் யார் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் இருக்கா, சரிங்களா, அப்படின்ற ஒரு கணிப்புல தான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து இன்டர்வியூ முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரத்துல வெளியிட்டுருவாங்க. அதுதான் ஆக்சுவலா ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்ச கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வெளியிடப்படும். அதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல இருந்து தாமதப்படுத்தல, அதாவது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வந்து வேற எதுவும் விஷயங்கள்ல தாமதப்படுத்தாம இருந்தாங்க அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ள, அதாவது இந்த டிசம்பர் 15 இந்த தேதிகளுக்குள்ள 15க்குள்ள வந்து ரிசல்ட் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல நாங்க எப்பவும் போல தாமதமா தான் வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த மாசம் கண்டிப்பா போயிடும். ஸோ அதுக்கு அடுத்த மாசம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நோட்டிபிகேஷன்லயே நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ரிட்டன் மார்க்ஸ் வந்து ஓவராலா இதுதான். ஸோ எக்ஸாம் ரிட்டன் மார்க்ஸ் வந்து டெக்னிக்கலுக்கு 300 மார்க்கு, அதே மாதிரி இந்த பேப்பர் 2க்கு வந்து 150 மார்க்கு, இன்டர்வியூ மார்க் 60. ஸோ இந்த இன்டர்வியூ மார்க் 60க்கு தான் டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு நடந்திருக்கு, சரியா. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் அடிப்படையில இப்ப மொத்தமா 510 மார்க்கா, 450 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், 60 வந்து 510 மார்க். ஸோ இந்த 510 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியும்ல. அதே மாதிரி நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருப்பீங்க. நல்ல ஞாபகம் இருக்குல்ல, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வச்சு இந்த 510 மார்க்குக்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுபடி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுதான் லிஸ்ட் 2ஆக வரும். புதுசா லிஸ்ட் 2 எல்லாம் விட மாட்டாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் இதுதான். புதுசா செலக்ட் பண்ணி லிஸ்ட் 2 விடுவாங்களான்னு கிடையாது. லிஸ்ட் 2 ஃபேஸ் 2 லிஸ்ட் விட்டாலும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு ஓவரால் மார்க்ஸை கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட் 2வை வெளியிடுவாங்க. ஸோ அது வெளியிடறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு, சரியா. இல்ல டைரக்டா போஸ்டிங் லிஸ்ட் கூட வரலாம். ஆனா டைரக்டா போஸ்டிங் லிஸ்ட்ன்றது பாசிபிலிட்டிஸ் கம்மி. நீங்க வாங்கியிருக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், லிஸ்ட் ரெடி பண்ணலாம், சரியா. அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் 2 பேர் டிகிரிலையும் நல்லா பண்ணியிருப்பாங்க, டிப்ளமோலையும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து என்னது, அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி திருப்பியும் ஒரு இந்த நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் பாத்தீங்களா, அது மாதிரி இன்னொரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அதாவது நீங்க வந்து 2 போஸ்ட்டுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு எந்த போஸ்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லலாம். அதுக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அதுக்கு திருப்பியும் வந்து எல்லா போர்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து டிகிரி போஸ்ட்டை சூஸ் பண்றீங்களா டிப்ளமோ போஸ்ட்டை சூஸ் பண்றீங்களா அப்படின்றத உங்களுக்கு இப்ப போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி சான்ஸ் கொடுக்கலாம், சரியா. அது கூடிய விரைவில் ஒரு நாளைக்கு நாளை கழிச்சு ஏதாச்சும் கண்டிப்பா வந்து அப்டேட் கொடுப்பாங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் தரப்புல இருந்து. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த 510 மார்க்குக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸா பிசி எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் அடிப்படையில் ஆல்ரெடி கேட்டகரி வைஸா எவ்வளவு போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க, அதன் அடிப்படையில ரேங்க்கும் வந்து வெளியிடறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. எப்படி குரூப் 4 ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க, ஆனா அதுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் தரப்புல இருந்து வெளியிடறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஓவராலா இவ்வளவு ரேங்க் எடுத்திருக்கீங்க, கம்யூனிவல் ரேங்க் இவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்றது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி விட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியை பேஸ் பண்ணி தான் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத நான் நம்புறேன்.
கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அப்டேட் விடுவாங்க. இந்த 510 மார்க்குக்கு எவ்வளவு டோட்டல் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கண்டிப்பா வந்து விடுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு போஸ்டிங் அடிப்படையில, ஒவ்வொரு போஸ்டிங் நம்பர் அடிப்படையில வந்து விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா காத்திருப்போம். ரிசல்ட் வந்து டிசம்பர் 15க்குள்ள கண்டிப்பா இன்டர்வியூவோட ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க. இல்ல தாமதப்படுத்தினாங்க அப்படின்னா அது அவங்களோட கையில தான் இருக்கு. ஏன்னா பிப்ரவரி மாசம் அடுத்த நோட்டிபிகேஷன் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அடுத்த நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நீங்க இப்ப இருந்தே நிறைய பேர் போன எக்ஸாம் எழுதாம விட்டுருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அடுத்த தடவை படிக்கிறவங்க நம்மளோட அகாடமியில மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க ஒவ்வொரு மெட்டீரியலையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே இருக்கும். தயவு செய்து அதை பாருங்க. இதுல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தயவு செய்து அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா மெட்டீரியலுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேற எது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.